ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 11/7/2025 வெள்ளிக்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் ஆனி மாதம் 27ஆம் நாள் உத்தராயண புண்ணிய காலம் கிருஷ்ணபக்ஷம், அதாவது தேய்பிரை கீழ்நோக்கு நாள், உலக மக்கள் தொகை தினம். நல்ல நேரம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் 9:15 10:15, சாயந்தரம் 4:45 5:45. ராகு காலம் காலையில் 10:30 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் யமகண்டம் இருக்குது. பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரைக்கும். இந்த 10:30 12 பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரைக்கும் இந்த சுபகாரிய பேச்சுக்கள் மற்ற விஷயங்கள் எல்லாம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. மற்றபடி போய் தான் ஆகணும். சில வேலைகள் நல்லபடியாக முடியணும் அப்படின்னா விநாயகரை வழிபாடு பண்ணிட்டு கண்டிப்பாக போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் நல்லபடியாக முடியும். அடுத்தபடியாக இன்றைக்கி குளிகை பார்த்தீங்கன்னா காலையில் 7:30 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் இருக்குது. சூலம் மேற்கு, அதற்கு பரிகாரம் வெள்ளம். மிதுன லக்னம், இருப்பு 59 வினாடிகள் மட்டுமே. சூரிய உதயம் காலை 5:59 மணிக்கு. கரடன் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. திதி இன்று அதிகாலை 3:11 மணி வரை பௌர்ணமி, அதன் பின்பு பிரதமை. நட்சத்திரம் இன்று காலை 7:19 மணி வரை பூராடம், அதன் பின்பு உத்திராடம். நாமயோகம் இன்று இரவு 10 மணி வரை வைத்திருதி, அதன் பின்பு விஷ்கம்பம். கரணம் இன்று அதிகாலை 3:11 மணி வரை பவம், அதன் பின்பு மாலை 3:13 மணி வரை பாலவம், அதன் பின்பு கௌலவம். அமிர்தாதி யோகம் இன்று நாள் முழுவதும் சிறப்பான சித்த யோகம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று காலை 7:19 மணி வரை ரோகிணி, அதன் பின்பு மிருகசீரிடம். இந்த ரோகிணி மிருகசீரிடம் இந்த 2 நட்சத்திரத்தில் பிறந்த நமது மார்ஸ் மீடியா நேயர்கள் உட்பட நமது சேனலை விரும்பி ரசித்து பார்த்து கொண்டிருக்கும் உலக அன்பர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. அதேமாரி இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அம்பாள் வழிபாடு ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்கள் கொடுக்கும். அதேமாதிரி இன்றைக்கி புற்றுக்கோயில் போயிட்டு வரணும். 12 ராசிக்காராலும் மேஷம் முதல் மீனம் வரை 27 நட்சத்திரக்காராலும் சரியா இன்றைக்கி புற்றுக்கோயில் போயிட்டு அம்பாள் வழிபாடு பண்ணுறது, நாகர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வழி வகை வாய்ப்புகள் உண்டாகும். அடுத்தபடியாக நவ கிரகங்களில் உள்ள களத்திரக்காரர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய சுக்கிர பகவானிற்கு நெய்தீபமேற்றி வழிபாடு செய்ய சுபிக்ஷங்கள் தேடி வரும். ஏன்னா இந்த சுக்கிரன்னாலே நமக்கு சந்தோஷக்காரகன் தான். சந்தோஷம் கொடுக்குறதே இந்த சுக்கிர பகவான் தான். அதனாலே தான் இன்றைக்கி சுக்கிர பகவானை வழிபாடு பண்ணோன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக மனசில் இருக்கிற கவலைகள்லாம் குறையும், ஒரு சந்தோஷம் இருக்கும். சரியா? அடுத்தபடியாக இன்றைக்கி பிரதமை அப்படின்னாலே நிறைய கிராமத்தில் எல்லா இடத்துலையும் பாட்டி மேம்பா. ஏன் அப்படின்னா இந்த அமாவாசைக்கு அடுத்த நாள் வரதும் பௌர்ணமிக்கு அடுத்த நாள் வரதும் பிரதமை பாட்டிமை. அதில் என்ன பண்ணணும் அப்படின்னா எதுவும் பண்ணப்படாது, சுபகாரியங்கள்லாம் பண்ணப்படாது. கரெக்டாக எல்லாருக்கும் அது தெரியும். கண்டிப்பாக ஐயோ இன்றைக்கி பாட்டியம்மாடா ஒன்றும் பண்ணப்படாது அப்படின்னு. ஆனால் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது ஒன்று என்னென்னா மந்திர ஜபம், ஹோமங்கள், பூஜைகள் இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். சரியா? இதெல்லாம் பண்ணுறதுனாலே மனசில் இருக்கிற கவலைகள் குறையும், வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் ஓயும், ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக அமையும். உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில் எல்லாத்துலேயுமே ஒரு சிறப்பான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தபடியாக ரொம்ப நாளாக வரன்கள் தேடின்னு வச்சுக்கோங்க, பிள்ளைக்கோ பொண்ணுக்கோ நல்ல வரன் அமையும். மனசார ஜபம் பண்ணினோன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக அந்த பிரார்த்தனைக்கு பகவான் செவி கொடுப்பார். கண்டிப்பாக சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறும். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள்: ரிஷபராசியில் சுக்கிரன், மிதுன ராசியில் சூரியன் மற்றும் குரு, கடகராசியில் புதன், சிம்ம ராசியில் செவ்வாய் மற்றும் கேது, தனுசு ராசியில் சந்திரன், கும்பராசியில் ராகு, மீன ராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனது அன்பான மேஷராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? காலையில் உற்சாகமும் மாலையில் பொறுப்பும் நிறைந்த நாள். காலையில் சந்திர பகவான் உங்களோட பாக்யஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 9ஆம் இடத்துல இருக்கார். இன்றைக்கி உற்சாகமாக எல்லா வேலைகளையும் செய்வீங்க. அதேமாதிரி சாயந்தரம் அவரே ராசி மாறி உங்களோட ஜீவனஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய
10ஆம் இடத்துக்கு போயிடுறார். பொறுப்புகள் அதிகரிக்கும். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய உயர்வுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க, உபயோகப்படுத்திக்கோங்க. தொழில் வியாபாரமும் பரவாயில்ல, ஆஸ்டச் என்ன போயின்னு இருக்கோ அற்புதமாக போகும். இல்லத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமான உறவு பலப்படும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும். அரசியல்வாதிகள் பொறுப்பாக நடந்து கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இன்றைக்கி மேஷ ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வெல்லம் ஜாக்கரி எடுத்து சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டியதுவம் குருமகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை ரிஷபராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? காலையில் சலசலப்பும் மாலையில் மன நிம்மதியும் கிடைக்கும் நாள். காலையில் சந்திர பகவான் உங்களோட அஷ்டமராசியில் தான் இருக்கார். கொஞ்சம் டென்ஷன் இருக்கும், இந்த கரைச்சல் அது இதெல்லாம் இருக்கும். ஆனால் அதே சந்திர பகவான் உங்களுக்கு சாயந்தரம் அப்படியே உங்களோட பாக்கியஸ்தானமாகி 9ஆம் இடத்துக்கு போயிடுறார். ஓரளவுக்கு சிறப்பான சூழ்நிலை சாயந்தரத்துக்கு மேலே இருக்குங்க. இருந்தாலும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில், பேசுகிற வார்த்தைகளில், உடல் ஆரோக்கியத்தில் எல்லாத்துலேயும் கவனமாக இருக்கிறது நல்லது. இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் எடுக்கும் காரியங்களில் சிரத்தையாக இருப்பது உச்சிதம். இன்றைக்கி ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதியை எடுத்து பேப்பரில் மடித்து எடுத்துன்னு விடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டியதுவம் ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனது அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்றைக்கே நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? காலையில் கலகலப்பும் மாலையில் சலசலப்பும் நிறைந்த நாள். காலையில் சந்திர பகவான் உங்களோட கலத்திரஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 7ஆம் இடத்துல தான் இருக்கார். அற்புதமான ஒரு நாள். அதே சமயம் சாயந்தரம் இந்த சந்திர பகவான் ராசி மாறி உங்களோட அஷ்டம ராசிக்கு வந்துடுறார். ஸோ கஷ்டங்கள் கவனங்கள் வேணும். அடுத்தபடியாக இன்றைக்கி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்க்கிற காரியங்கள் அற்புதமாக இருக்கும். தொழில் வியாபாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் கணவரின் அன்பை பெற்று மகிழ்வார்கள். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இன்றைக்கி மிதுன ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 உலர் திராட்சை எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க விடுவோம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனது அன்பான கடகராசி நேர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? உங்கள் ராசிநாதன் இன்றைக்கி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உங்களோட பகிரன ரோகஸ்தானத்தில் தான் இருக்கார். சாயந்தரத்துக்கு மேலே உங்களோட கலத்திரஸ்தானத்துக்கு வந்துடுற சந்தோஷம். காலையில் ஆற்றலும் மாலையில் சந்தோஷமும் நிறைந்த நாள் இன்றைக்கி. உத்தியோகத்தில் பரபரப்பாக இருப்பீங்க. தொழில் வியாபாரத்துலேயும் சிறப்பாக இருப்பீங்க. கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் கூடுதல் பொறுப்புகள் கிடைத்து மகிழ்வார்கள். விளையாட்டுத் துறையில் இருக்கும் குழந்தைகள் சாதனை படைப்பார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். அரசியல்வாதிகள் முன்னேற்றம் காண்பார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். இன்றைக்கி கடகராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது அந்த 2 சாக்லேட்டை சாப்பிட்ருங்க. இல்லைன்னா உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு கொடுத்துருங்க, யாருக்கு வேணாலும் கொடுத்துருங்க. சரியா? இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க வேண்டியதும் ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதுமை சிம்ம ராசி அன்பர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு நாள். காலையில் உங்களுக்கு சந்தோஷமும் மாலையில் ஆற்றலும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட பஞ்சமஸ்தானத்தில் இருக்கார். சந்தோஷமாக இருப்பீங்க. எல்லா வேலைகளையும் டக்குன்னு முடிப்பீங்க. அதே சமயம் சாயந்தரம் இந்த சந்திரபகவான் உங்களோட பகிர்வன ரோகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 6ஆம் இடத்துக்கு வந்துடுவார். பொறுப்புகள் அதிகரிக்கலாம். உத்தியோகத்தில் நுணுக்கமான சில வேலைகளை அற்புதமாக செய்து முடித்து மகிழ்வீர்கள்.
கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். அரசியல்வாதிகள் முன்னேற்றம் அடைவார்கள். தொழில் வியாபாரத்தில் சில யுக்திகளை கடைபிடிப்பீர்கள். இன்றைக்கி சிம்மராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது பச்சை கற்பூரம் ஒரே ஒரு பிட்டு எடுத்து உங்கள் பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டியது குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை கன்னிராசி அன்பர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? காலையில் உற்சாகமும் மாலையில் மனமகிழ்ச்சியும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் அதே உங்கள் சுகஸ்தானத்தில் தான் இருக்கார். கேந்திரஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய சுகஸ்தானத்தில் தான் இருக்கார். சாயந்தரம் அப்படியே ராசி மாறி உங்களோட பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 5ஆம் இடத்துக்கு வந்துடுறார். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஜாலியாக ஜிம்கான சந்தோஷமாக இருக்கும். சில பேருக்கு பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். உறவினர்கள் அருமையாக செயல்படுவார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வார்கள். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் ஆரோக்கியமாக செயல்படுவார்கள். இன்றைக்கி கன்னிராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமத்தை பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டியது ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கிர பிரச்சோதயாத். எனதுரிமை துலாம் ராசி அன்பர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? காலையில் மனோதைரியமும் மாலையில் மன உற்சாகமும் நிறைந்த நாள். காலையில் சந்திர பகவான் உங்களோட சகாயஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 3ஆம் இடத்துல இருக்கா. தைரியமாக தான் ஒவ்வொரு வேலைகளையும் அற்புதமாக செய்வேன். அடி தூள் கிளப்பி போயிட்டே இருப்பீங்க இன்றைக்கும். அதே சமயம் சாயந்தரம் ராசி மாதிரி சந்திர பகவான் உங்களோட சுகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 4ஆம் இடத்துக்கு வந்துடுறார். அற்புதமான ஒரு நாள். இன்றைக்கி உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை மிளிரும் ஒளிரும் அப்படியே சொல்லலாம். மிளிரும் ஒளிரும். அதே சமயம் தொழில் வியாபாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். சக வியாபாரிகள்லாம் உங்களோட ஆலோசனை கேட்டு வருவாங்க. இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் சந்தோஷ வானில் சிறகடித்து பறப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாக நிறைவேறும். இன்றைக்கி துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீளம். வணங்க வேண்டியது துர்க்கை அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? காலையில் சந்தோஷமும் மாலையில் மனோதைரியம் நிறைந்த நாள். இன்றைக்கி காலையில் சந்திர பகவான் உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 2ஆம் இடத்துல தான் இருக்கார். சாயந்தரம் அப்படியே ராசி மாதிரி உங்களோட சகாயஸ்தானம், முயற்சி ஸ்தானம், உத்வேகஸ்தானம் அந்த 3ஆம் இடத்துக்கு போயிடுறார். எடுக்கிற காரியங்கள்லாம் இன்றைக்கி அற்புதமாக இருக்கும். உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்துலலாம் அதேமாரி குடும்பத்தில் குழப்பமில்லை அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு தெளிவான பாதை புலப்படும். கணவன் மனைவிக்கு நெருக்கமான உறவு மலரும். அதேபோல் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும், அருகில் வந்து சேரும். அதேமாதிரி படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் இன்றைக்கி அற்புதமான ஒரு நாள். இன்றைக்கி விருச்சிக ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி ஹயக்ரீவர். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதொருமை தனுசு ராசி அன்பர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? காலையில் அலைச்சலும் மாலையில் ஆதாயமும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களுடைய ஜென்மராசியில் தான் இருக்கார். கொஞ்சம் அலைச்சலை காமிப்பார். அப்படி இப்படி இந்த போக்கு சாக்கு போக்கெல்லாம் காமிப்பார். அதே சமயம் சாயந்தரம் அப்படியே ராசி மாறி உங்களுடைய 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு வந்துடுவார். பொருளாதார நிலை முன்னேறும். ஆதாயம் வந்து சேரும். உத்தியோகத்தில் வீண் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயமான அலைச்சலாக இருக்கக்கூடும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். நீங்கள் கேட்டிருந்த சில உதவிகள் இன்றைய தினம் கைக்கு வந்து சேரலாம்.
படிக்கிற குழந்தைகள் அற்புதமாக படிக்கக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக அமையும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக்கரை எடுத்துக்கொள்வது நல்லது. அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் கவனமாக பேச வேண்டும். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை நாடலாம். இன்னைக்கு தனுசு ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 பில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க விடுதோம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனது அன்பான மகர ராசி நேயர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? காலையில் செலவும் மாலையில் அலைச்சலும் நிறைந்த நாள். காலையில் அயனசயன போகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 12ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். இன்றைக்கும் கொஞ்சம் செலவுகள் இருக்கலாம். அதே சமயம் ராசி மாறி சாயந்தரம் அப்படியே உங்களோட ஜென்மராசிக்கு வந்துடுறார். கொஞ்சம் டென்ஷன் இருக்கும். ஏன்னா ஜென்மராசியில் சந்திர பகவான் வந்தால் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க. சரியா? இன்றைக்கி ஓரளவுக்கு சந்தோஷமான ஒரு சூழல் குடும்பத்தில் இருக்குங்க. சுபகாரிய பேச்சுக்களுக்காக சில செலவுகளை மேற்கொள்வீர்கள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மருத்துவ செலவுகளை ஏற்பார்கள். இன்றைக்கி அரசியல்வாதிகள்லாம் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வார்கள். இன்றைக்கி மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க விடுதோம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை கும்பராசி நேயர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? காலையில் வரவும் மாலையில் செலவும் நிறைந்த நாள். காலையில் சந்திர பகவான் உங்களோட லாபஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 11ஆம் இடத்துல இருக்கார். சாயந்தரம் அவரே ராசி மாதிரி உங்களோட அயனசயன போகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 12ஆம் இடத்துக்கு வந்துடுவார். செலவுகள் அதிகரிக்கும். இன்றைக்கி காலையில் வரவு, சாயந்தரம் செலவு. கரெக்டாக பண்ணணும். புரியுறதா? வரவு 8னா செலவு 10னான்னு பண்ணக்கூடாது. அப்புறம் கடைசியில் துந்தனா. அதனால் கை கடக்கமாக இன்றைக்கி செலவு பண்ணணும். வருமானம் வருதேன்னு சொல்லி கண்ணாபின்னு செலவு பண்ணிடக்கூடாது. புரியுதா? இன்றைக்கி எடுக்கிற காரியங்கள் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குங்க. உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அந்த ஒரு உயர்வுகள் வரும். அதேமாரி குடும்பத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் குறையும். மனதளவில் இருந்து வந்த வேதனைகள் குறையும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமான ஒரு அசுர வளர்ச்சியை காண்பார்கள். இன்றைக்கி கும்பராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க விடுதோம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை மீனராசி அன்பர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? காலையில் பொறுப்பும் மாலையில் சிறப்பும் நிறைந்த நாள். காலையில் சந்திர பகவான் உங்களோட ஜீவனஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 10ஆம் இடத்துல இருக்கார். உத்தியோகத்தில் கொஞ்சம் பரபரப்பாக இருப்பீள். அதேமாதிரி தொழில் வியாபாரத்துலேயும் கொஞ்சம் நல்ல வேலை செய்யணும், லாபம் வரணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் கஷ்டப்பட்டு உழைப்பீங்க. இன்றைக்கி எல்லாமே விழிப்புணர்ச்சியோடு வேலை செய்வீங்க. அதேமாரி குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தாலும் அதெல்லாம் பெருசாக மீன் பண்ண மாட்டீங்க. அடுத்தபடியாக இன்றைக்கி உடல் ஆரோக்கியத்தில் தனியாக ஒரு அக்கறை எடுத்துப்பீங்க. இப்படி இருக்கணும். ஃபுட் கண்ட்ரோல்னு சொல்லுவாள் அந்த மாதிரி. அதேமாரி வெளிநாட்டில் வசிக்கிற நண்பர்களுக்கு சில முயற்சிகள் அருமையாக நிறைவேறும். அரசியல்வாதிகள் பொறுப்புணர்ந்து நடந்து கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடலளவில் இருந்து வந்த வேதனைகள் குறைந்து அற்புதமாக செயலாற்றுவார்கள். படிக்கிற குழந்தைகளுக்கு அற்புதமான ஒரு படிப்பு கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு நல்ல கூர்ந்து படிப்பாங்க. இன்றைக்கி மீனராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க விடுதோம் மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.